தமிழக மக்களின் வரிப்பணத்தை வைத்து பார்ட்டி கொண்டாடி வரும் தமிழ் திரையுலகிற்கு தற்போது அமலாக்கத்துறை மூலம் இடி இறங்கியுள்ளது. தமிழ் சினிமாவில் பெரும்பாலானோர் திமுகவின் அருவருடிகளாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு குரல் கொடுப்பார்கள். திமுக யாரை எதிர்க்கிறதோ அவர்களை எதிர்த்து குரல் கொடுப்பார்கள், பேட்டியளிப்பார்கள். குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சியில் குரல் கொடுத்த தமிழ் சினிமாக்காரர்கள் திமுக ஆட்சியில் அனைத்தையும் நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டு ஏதோ அமெரிக்காவில் இருப்பது போல் எந்த விஷயத்தையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். மத்திய அரசுக்கு எதிராகத்தான் குரல் எடுப்பார்கள். இதற்கெல்லாம் காரணம் தற்போதுதான் வெளிவர துவங்கியுள்ளது. டாஸ்மாக் ஊழல் பணம் திரையுலகில் கரை புரண்டு ஓடியிருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. 300 கோடி பிரம்மாண்ட பங்களா, நடிகைகளுடன் உல்லாசம், வாரந்தோறும் பார்ட்டிகளில் தத்தளித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் கிடைக்கும் அனைத்து போதை வஸ்துக்களையும் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என சாமானிய மக்களிடம் அடித்து பிடுங்கிய பணத்தை வைத்து ஏகபோக சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்களா? இந்த திரை உலகினர் அரசியல் வாரிசுடன் தொடர்பில் உள்ளவர்கள். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் குத்தகைக்கு எடுத்து வைத்துள்ளது ஆளும் கட்சி என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் முதல்வரின் உறவினர் வீட்டில் நடந்த ரெய்டு அதை பட்டவர்த்தனமாக்கி உள்ளது. மக்களுக்கு 1000 ரூபாயை கொடுப்பது போல் கொடுத்து அதை டாஸ்மாக் மூலம் வசூல் செய்து அதில் சொகுசாகவும் உல்லாசமாகவும் வாழ்ந்து வருகிறார்கள் ஆளும் தரப்பு மற்றும் அவர்களின் அருவருடிகளான தமிழ் சினிமா பிரபலங்கள். பாலியல் வன்கொடுமையாளர், போதைப் பொருள் கடத்துபவர்களும், கள்ளச்சாராய பேர்வழிகளும், ஊழல்வாதிகளும், திருடர்களும் திமுக அரசின் உயர்மட்ட அதிகார தொடர்பில் இருப்பதை அமலாக்கத்துறை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. இதற்கிடையில் தற்போது சினிமா துறையை ஆட்சி செய்யும் ஆகாஷ் பாஸ்கரனின் சகோதரியை அமைச்சர் அன்பில் மகேஷின் உறவினரான வாலாடி கார்த்தி என்பவர் திருமணம் செய்திருக்கிறார். வாலாடி கார்த்தியின் உறவினரான பிறகு ஆகாஷ் தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குநர்களுடன் இணைந்து பணியாற்ற ஆரம்பித்திருக்கிறார். மேலும் 2021ஆம் ஆண்டு தேர்தல் சமயத்தில் ஆகாஷின் எழும்பூர் வீட்டில் வைத்து வருமான வரித்துறையினர் 5 கோடி ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். இந்த சூழலில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆகாஷின் தந்தையின் ஸ்ரீ வேலவன் டிரான்ஸ்போர்ட் கிடுகிடுவென வளர்ச்சியை சந்தித்ததாக கூறப்படுகிறது. 10 முதல் 15 வாகனங்கள் மட்டுமே இருந்த ஸ்ரீ வேலவன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தற்போது 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கெவின் கேர் ரங்கநாதனின் மகளுடன் திருமணம் நிச்சயமான பிறகே ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸை தொடங்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் திரைப்படங்களை தயாரித்து வருவதாகவும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் வாரிசுகளுடனும் ஆகாஷ் பாஸ்கரன் நட்புடன் வலம் வருவதாக கூறப்படுகிறது. ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தரப்பில் சிவகார்த்திகேயன், தனுஷ் மற்றும் சிம்பு ஆகிய 3 நடிகர்களுக்கும் ரொக்கமாக பெரிய தொகை கைமாறி இருப்பதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் சிவகார்த்திகேயன், சிம்பு மற்றும் தனுஷ் ஆகிய 3 நடிகர்களையும் அமலாக்கத்துறை விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.